ஹாய் மக்களே, வெல்கம் டு விசூஸ் டெய்லி. தெரியுண்ணா. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரமில் ஒரு கோயில் இருக்குது மக்களே. அதே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு ஆஞ்சநேயர் கோயில். இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வா, வரும்போது நம்ம எடுப்போம். இப்போ என்னென்னா மக்களே, மார்னிங் 8 தான் ஆகுது. ஸோ அதனால் டைட்ஸ் அதிகமாக இருக்குது, காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நான் ட்ரோன் விட்டேன்னா அதை பாருங்கள், தென்னை மரம்லாம் அப்படி ஆடுது. இப்போ நான் ட்ரோன் விட்டேன்னா அவ்வளோதான். அதான் நான் கடைசியாக பார்க்குறது ரோடை. அதனால் நான் இப்போ விட போகிறது கிடையாது. நான் ட்ரை பண்ணேன், ஒரு பீச் ஓரமாக போயிட்டு சரி ட்ரோன் விட்டு பார்ப்போம். அதாவது கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 3 மீட்டர்ஸ் கூட அது பறக்கலாம். அதுக்குள்ளே நான் அப்படியே பேக்கில் 4 பக்கமும் கடை, 3 பக்கமும் கடலை, அது அப்படியே பின்னாடி அடிக்குது. ஸோ இதை நம்பி நான் மேலே பறக்கூட எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. நான் நெட்டில் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு 50 மீட்டர்ஸ்க்கு ஹை போயிட்டோம்னா அது ஸ்டேபிளாக நிற்கும் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி இப்படி கண்ணா முன்னாடி போகிறத பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்குது. இது செம்மையாக இருக்குங்க இந்த ரோடு. வா. ஸோ அதனால் நான் இப்போ ட்ரோனை பறக்கவில்லை. நான் அதுக்கு பதிலாக சரி இந்த மாதிரி பைக் விளாக் மாதிரி, மோட்டோ விளாக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகிறேன். 30-40 தான் போகிறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. நேற்று நான் தங்கின பிளேஸ் என்ன சொல்கிறது, அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க டவல், சேர், இது சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏசி நல்லா ஒர்க் ஆச்சு, நல்லா குளித்தேன், நல்லா தூங்கினேன். அதாவது இந்த முந்தா நேற்று இந்த 2 நாளில் எப்படி போகணுன்னு தெரியலையே. அப்போ பார்த்துப்போம், ஒரே நிமிஷம். ஓகே, கரெக்டாக தான் போகிறேண்ணா. கடந்த ஒரு வாரத்தில் நேற்று தான் நான் நைட்டு படுத்தது மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் இருக்குது. நான் காலையில் நான் அலாரம் வச்சேன், சரி ஒரு 4:45 வச்சு நம்ம போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனை என்ன பண்ணிட்டேன், நான் என் பில்லோ, அதாவது இப்போ பெட்டுலேயே பில்லோ பக்கத்தில் வச்சுட்டேன். அது அடிச்சிருக்குது, எனக்கு எந்த சவுண்டும் கேட்கல, அப்படியே தூங்கிட்டேன் நான். சரி அதான் இன்னும் 3 நாள், இன்னும் 2 நாள் இருக்க போகிறோம்ல, இன்னும் பார்த்துக்கலாம் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5:30க்கு இல்லை அதுக்கப்புறம் 6 o'clock தான் எழுந்தேன். பார்த்தேன், சரி டைம் ஆகிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 மணி நேரம் தூங்கிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறமா கிளம்பி இப்போ இங்கே வந்துட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த திருவள்ளூர் ஸ்டாச்சு இருக்குல்ல, சிலை, விவேகானந்தர் பாறை பக்கத்தில் போகிற வழியில் ஒரு டிஃபன் கடை சாப்பிட்டாங்க. இட்லி சாம்பார். இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான். இந்த ட்ரிப்பு நேற்று ரொம்ப சரியான வெயில், கையெல்லாம் பாருங்களேன் அப்படியே ரெட்டாக போச்சு. ஐயோப்பா, திருநெல்வேலிக்காரங்களாம் எப்படி தான் இருக்கீங்க நீங்கள்? உங்கள் ஊரில் அவ்வளோ வெயில் அடிக்குது. எங்கள் ஊர்லேயே பரவாயில்ல, காஞ்சிபுரத்துலேயே பரவாயில்ல போல இவ்வளோ வெயில். ஸோ இது அப்படியே கேரளா வைப்புங்க. இந்த கன்னியாகுமரி ஃபுல்லாகவே கேரளா வைப்பு தான். பேசுகிறதெல்லாம் அவங்க தமிழ் பேசுகிறாங்க. அதாவது தமிழ் அவங்க ஒரு ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, நல்லாவே புரியுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது, அதுக்கப்புறமா நல்லாவே புரியுது. ஸோ இது அப்படியே கேரளா வைப்பு. ஆனால் அவங்க மலையாள சொற்கள்லாம் யூஸ் பண்ணல, தமிழ் தான் யூஸ் பண்ணுறாங்க, தமிழ் தான் பேசுகிறாங்க. தமிழ் கொஞ்சம் ஸ்லாங் அந்த ஸ்லாங்னு சொல்ல முடியாது, ஸ்டைலு, மலையாள ஸ்டைல். அவங்க கொஞ்சம் லைட்டாக இழுத்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்க எடுத்து பேசுகிறாங்க. எல்லாருமே வார்ம் அண்ட் வெல்கமிங்காக இருக்காங்க.
என்ன ஒரே ஒரு நான் ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்த ரெசிடென்சி மட்டும் வெள்ளடிக்க வச்சு தட்டி விட்டாங்க. 1000 டப்பா வாங்கிட்டு கடை வாங்கிட்டு ஓடி போன மாதிரி. மற்றபடி ரொம்பவே காமன் பீஸ்ஃபுல்லாக போயிருக்கு. நேற்று என் பர்த்டே பெருசாக ஒன்றுமே நான் வந்து எதுவுமே பண்ணலைங்க. பர்த்டே வந்து சாமி கூட்டன்ற மாதிரி நல்லா தூங்கி ட்ராவலில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நேற்று அந்த ஒரு 212 கிலோமீட்டர்ஸ் சம்திங் அதை வந்து வண்டியில் வந்தேன். அதுவே டயர்டாக போச்சு. வெயிலில் வந்ததால் ரொம்ப டயர்டாக போச்சு. இன்றைக்கி அதாங்க நீங்கள் நல்லா தூங்கி எழுந்துட்டிங்கனாலே பாடி பெயினே இல்லைங்க. நேற்றுலாம் வந்து எனக்கு சரி இதோட அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பக்கம் போயிடுவோமா அப்படின்னு இருந்தது. ஏன்னா கை வலி, மூஞ்சி வலி, கழுத்து வலி, ஹெல்மெட் போட்டுன்னு இருக்கேன். அதாவது ஹெல்மெட் மட்டும்னா உங்களுக்கு எனக்கு என்னோடய ஹெல்மெட்டே கொஞ்சம் வெயிட்டு. ஹெல்மெட்டில் வந்து இப்போ நான் அந்த இது ஆக்ஷன் கேமரா வச்சுருக்கிறதால அது போட்டு அதுக்கு மேலே ஒரு போட்டு மாட்டிகிட்டு இருக்கிறதால கொஞ்சம் நெக்கு வந்து பேக் சைடு வந்து வலிக்குது. நேற்று நான் அதனால் நான் வீடியோவே எடுக்க வேணாம், நம்ம வந்து கன்னியாகுமரி போயிட்டு ரூம் போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த நேரத்தில் தான் அந்த புக் பண்ண நேரத்தில் வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணதால் ரொம்ப எனக்கு விருப்பம் போய் இதுவாக போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரோட்டில் தனியாக இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ கன்னியாகுமரி டு கோவளம் ரோடாக கேரளா கோவளம் போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி தான் இருக்குது. 2 சைடும் ஃபுல்லாக தென்னை மரங்க. நான் வரும்போது பார்த்தேங்க, எங்கே பார்த்தாலும் அந்த தென்னங்குடுவை இருக்குல்ல, தென்னங்குடுவை வந்து தென்னை மட்டை அதை வந்து 2ஆக உடச்சி ஒரு இது மாதிரி நம்ம கரும்பு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதுவும் ஒரு மாதிரி நல்லா கட்டி ஒரு மாதிரி டீசெண்டான இதுவில் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அந்த கிராமத்து வைப் அது பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய வண்டி போயிட்டு இருந்தது. நான் நினைச்சேன் என்னடா இது கேரளாவில் தாண்டா அதிகமாக இருக்கும் தென்னை மரம், இங்கே என்ன ஒருவேளை கேரளாவிலேருந்து வருது போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். இங்கே பார்த்தா பாருங்களேன், உங்கள் கண்ணில் படுறது எல்லாமே தென்னை மரம், மரம், இது என்ன மரம் தெரியல, தூக்குமூஞ்சி மரம்னு நினைக்கிறேன். இது எல்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன ஒன்றுனா, நான் ஸ்டேட் பேங்க்கோட அந்த ஏடிஎம் வந்து என் கண்ணில் இது வரைக்கும் படல. நேற்று வந்து ஆக்சுவலாக வந்து நான் என்னோடய கார்டை எடுத்துகிட்டு வர வந்துட்டேன் மக்களே. சூப்பராக நான் வந்து அதான் ஊருக்கு கிளம்புறதுனா வந்து நான் ஒரு அருமையான ஒரு பைத்தியக்காரன். என்னோடய கார்டை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ ஸ்டேட் பேங்க் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யூபிஐ மூலமாக வந்து நம்ம பணம் எடுத்துக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டு நம்பர் போட்டோன்னா ஸோ நான் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த மாதிரி தான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் பணம் எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மே அதான் மற்ற பேங்க் ஏடிஎம்லாம் நிறைய இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மை காணும். இந்த பக்கம் போனோமா, இங்கே சர்ச்சஸ்லாம் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. நிறைய சர்ச் இருக்குது. நான் கன்னியாகுமரியிலே வந்து ஒரு 2 சர்ச்சு பார்த்து வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணோம், நான் நாளைக்கு இன்றைக்கி விட்ருங்க, நீங்கள் வந்து சுசீந்திரம் போயிட்டு சாயந்தரமாக சன்செட்டு பாயிண்ட்டு போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம். சுசீந்திரம் நாகர்கோவில் கூட போயிடலாம், நாகர்கோவில் பக்கத்தில் தானே இருக்குது, நாகர்கோவிலும் போயிடலாம். இங்கே 2த்துக்கும் போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ட்ரோன் ஷாட் தான், எங்கெங்கெல்லாம் ட்ரோன் எடுக்க முடியுமோ அங்கெல்லாம் எடுத்துக்கணும். இங்கே பாருங்களேன், ஐயோ சூப்பராக இருக்குது. இது என்னது, இது கடலா ஆறுன்னு நினைக்கிறேன், ஆறு தான், போட்டில் இருக்குது. லூர்தம்மாள் சைமன் பாலம் எங்க அப்படியே பீச். வாவ், ஆஹா, இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் இடம் இருக்கா? தமிழ்நாடு தானே, நம்ம ஸ்டேட் விட்டு மாதிரி விட்டோம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். ஏங்க கன்னியாகுமரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாம இங்கே வந்து செட்டில் ஆகிடலாமா? வேலைக்கு தான் என்ன பண்ணுறது தெரியல. ரைட், ஓகே. இப்போ திருப்பி நம்ம மேப்பை பார்க்கணும். நான் ஃபுல்லாகவே இங்கெல்லாம் வந்து மேப்பை பார்த்து தான் ஓட்டுறது. ஜூவே அதை வந்து தலைகீழ போட்டு வச்சுக்கிறாங்க. ஓகே, அந்த பக்கம் போகணுமா?
சுஷிங்கம் போகிற வழியில் தான் இருக்கு. மணக்குடி போட் ஹவுஸ். எதுவும் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போகிறதா ஐடியா இல்லைங்க இப்போ வரைக்கும். ஏன்னா கையில் வந்து காசு வந்து கொஞ்சம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து என்ன பிளான் போட்டேன்னா, ஒரு நாளைக்கு ரூமுக்கு 1000 ரூபா, சுற்றுறதுக்கு சாப்பிட்றதுக்கு 1000 ரூபா, 500 ரூபா பெட்ரோல் இப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டேன். பட் ஆனால் இது பட்ஜெட்டை மீறி போயிட்டுருக்குது. நான் அதான் அது எவ்வளோ தூரம் சுற்ற முடியுமோ சுற்றிட்டு கடைசியில் வந்து கையில் வந்து ஒரு 2000 ரூபா வச்சுக்கிட்டு டூரை வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். ஓகே, நேற்று ஒரு இடத்துல வந்து என்ன போலீஸ் நிப்பாட்டினாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கல, நான் கேமரா வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவங்க வந்து நிறுத்தி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. நம்மக்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இது ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க மக்களே. பொல்யூஷன், அதாவது நீங்கள் இயர் ஆன் இயர் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டே எடுக்கணும். பைக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் இப்போ 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் கட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டை வருஷம் எடுத்து அப்டேட் பண்ணால் தான் அது வந்து அக்செப்டபுளாக இருக்கும். ஸோ இது எனக்கு வந்து ஒரு வருஷம் நான் வந்து அந்த மாதிரி விட்டுட்டேன். இந்த பைக் வாங்கி அடுத்த வருஷம் நான் அந்த மாதிரி இப்போ இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க மறந்துட்டேன். எனக்கு தெரியாது. நான் தான் சரி 5 வருஷத்துக்கு நம்ம போட்டு வச்சுருக்கோமே இன்சூரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறமா தான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், இந்த மாதிரி நீ எடுக்கணும் அப்படின்னோடனே சரி அதுக்கப்புறமா எடுத்தேன்னா. அப்புறமா இப்போ கிளம்பும்போது கூட சரி எதுக்கும் ஒரு வாட்டி கையில் எடுத்து வச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அவங்க வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்டதுக்கு அதில் வந்து அதாவது நான் இப்போ இன்சூரன்ஸ், அதாவது அந்த ஆர்டிஓ இதில் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 7 நாளைக்கு தான் அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேலிட். அதுக்கப்புறமா நான் திருப்பி எடுக்கணும் அப்படின்னா, நான் இன்னொன்று நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். என்னென்னா இது தானே அப்டேட் ஆகிடுமா. நான் எடுத்துட்டேன். இல்லை நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் சார் அப்படின்னா. ஏன் அது முடிஞ்சவொடனே எடுக்க வேண்டிய தானே அப்படின்னாங்க. இல்லை சார் இந்த மாதிரி நான் ஊருக்கு கிளம்பி வரேன் இல்லையா, நான் வந்து இந்த மாதிரி 1000 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவர் உடனே வந்து ஓகே நல்ல பாயிண்ட் தான், ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஹெல்மெட் போட்டுனே ஓட்டுங்க அப்படின்னாரு. ஆமாம் சார், ஹெல்மெட் போட்டு தான் முடியல கொண்டு போச்சு அப்படின்னா. சரி முடி வேணுமா உயிர் வேணுமாப்பா அப்படின்னு. உயிர் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பெருசாக, அதாவது நம்ம இது வரைக்கும் பேட் போலீஸ் அப்படின்னு யாரையுமே நான் பார்க்கல இந்த ட்ராவலில். எல்லாருமே வந்து சப்போர்ட்டிங்காக தான் இருக்காங்க. அதே மாதிரி நேற்று வந்து நான் இங்கே அது என்ன ஏரியான்னு தெரியலங்க, மறந்து போச்சு. ஆரல்வாய்மொழி அந்த காற்றாலை அந்த ரீஜன்லாம் தாண்டினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு இடத்துல நான் நின்று சரி அதை பார்த்துட்டு இருந்தேன். நான் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கலை. எனக்கு வந்து ஒரு மாதிரி பர்த்டேவா, நான் இருந்த நான் ஒரு டிப்ரெஷனில் இருக்கேன். அந்த ஒரு டிப்ரெஷன்லாம் நினச்சி நான் அப்படியே நான் ஏதோ ஒன்று பிளாங்க் அவுட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே நான் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு நான் அப்படியே பார்த்து ரோட்லேயே ஒரு காலை மடித்து பைக்கில் வச்சுக்கிட்டு நான் நின்று பார்த்துட்ருக்குறேன். எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் என்னமோ ஒரு மாதிரி. அப்போ வந்து ஒரு போலீஸு அந்த பேட்ரோல் வண்டி இருக்கும் இல்லையா, அது வந்து நின்றுது பக்கத்துலேயே. அவங்க அதாவது என்னோட வண்டிக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க வந்து நின்றுட்டு, அதுவும் நான் ஹெல்மெட்டு கூட கட்டல, பியூட்டியாக தான். அவர் வந்து என்னப்பா என்ன ஆச்சு ரோட்டில் நிற்கிறேன், என்ன ஆச்சு வண்டி ஏதாவது இதுவாக போச்சா? இல்லை சார் நான் அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வரேன். நான் அவங்க வந்து அவர் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் இந்த பேக் டு பாடி அப்படின்ற மாதிரி வரேன். அவர் வந்து என்னப்பா என்னாச்சுன்னொடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வரேன் சார், அதனால் வந்து கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, இது அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் நான் நிற்கிறேன். சரி இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே நீங்கள் உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பஸ் ஸ்டாப்லாம் இருக்கும், நீங்கள் அங்கே உட்காந்துக்கோ, இல்லை கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு கூட போ, ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப வீக்காக போயிருக்கிறியே. அது இல்லை அப்படிலாம் இல்லை. இது மாதிரி தண்ணி வந்து நான் ஆக்சுவலாக வந்து 2.5 லிட்டர் தண்ணி வச்சுருந்தேன் மக்களே. அது என்ன ஆச்சு, வெயிலில் வந்து நல்லா சூடாக போயிடுச்சு, என்னால் அந்த தண்ணியை குடிக்கவே முடியல. அதனால் சொன்னேன், இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி சுடு தண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சுடு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரியல, ஹீட்டால் வந்து உங்களுக்கு வாமிட் வந்துடும். ஸோ நான் ஒரு வாட்டி வாமிட் எடுத்துட்டேன் நேற்று. நான் அந்த சுடு தண்ணிலாம் குடிச்சு டயர்ட் ஆகிட்டதால் ஒரு மாதிரி வாமிட் எடுத்துகிட்டு கொஞ்சம் டீஹைட்ரேட்டாக தான் இருந்தேன். சுடு தண்ணியாக இருக்குது
நான் பக்கத்தில் வந்து கடையும் உங்களுக்கு பெருசாக நம்ம சென்னை பக்கம்லாம் இருக்கிற மாதிரி இங்கெல்லாம் நிறைய கடைலாம் இருக்காது மக்களே, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ஏதாவது சுடுது பச்சை தண்ணி ஏதாவது இருந்தால் அது ஐஸ் வாட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. அதனால் நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருந்தேன்னா அவங்க வச்சுருந்து அவங்க அந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் துணியை சுற்றி அதில் வந்து ஈரம் நினச்சி அதை வந்து சூடாகாத மாதிரி வச்சுருக்காங்க. அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. நான் வந்து என்னன்னா நான் என்னமோ வந்து நிற்கிறாங்களே நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படக்கூட இல்லைங்க. ஏன்னா நான் வந்து அந்த மைண்ட்லேயே இல்லை ஏன்னா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நான் பாட்டி ஏதோ பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் நின்றுடுதேன். அவங்க வந்து ஐயோ பாவம் பைத்தியக்காரனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க. அவங்க தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டேப்லெட் எதாவது வச்சுருக்கியா, எலக்ட்ரால் எதாவது போடணுமா. எனக்கு என்னென்னா கண்ணெல்லாம் ரெட்டாக போச்சு மக்களே, எனக்கு அவ்வளோ டயர்டாக போயிடுச்சு நேற்று. அவங்க வந்து டேப்லெட்லாம் கேட்டாங்க. இல்லை சார் அதெல்லாம் இல்லை, நார்மல் தான், எனக்கு என்னமோ இந்த இது பைக்கில் வரும்போது இந்த மாதிரி சூடு தண்ணி குடித்ததால் அது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னோடனே சரிப்பா ஓகே பார்த்துப்போ, இல்லை நான் வேணால் கூட வரட்டுமா அப்படின்னா. இல்லை சார் அதை இங்கே தானே இன்னும் ஒரு அப்போ வந்து 30 கிலோமீட்டர் நம்ம தான் இருந்தது கன்னியாகுமரி அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் பைக்கில் வரேன். நான் வந்து என்னென்னா இவ்வளோ ஒரு மாதிரி டயர்டாகி பாடியெலாம் வீக் ஆனதால் நான் ஸ்பீடே வரலங்க. ரொம்ப ஸ்லோவாக ஒரு 40 அவ்வளோதான் மேக்ஸிமமே. நான் ஹைவேஸில் சொல்கிறேன், ஹைவேஸ்லேயே 40 தான். 40ல் வந்துட்டுருக்கேன். அவங்க வந்து அந்த காரில் வந்து 4 பேர் இருந்தாங்க. என்கிட்ட பேசினது 2 பேர் பேசினாங்க. ஒருத்தர் டிரைவரு, இன்னொருத்தர் வந்து தெரில அவர் கான்ஸ்டபிளா என்னன்னு தெரில. அவங்க வந்து பின்னாடியே வராங்க, எங்கேயா ஊந்திர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு வந்து அவங்க பின்னாடியே வந்தாங்க. பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து போயிட்டாங்க. என்னன்னா ரோட்டில் வண்டி எதுவுமே இல்லைங்க. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு இப்போ அதான் போயிட்டு இருந்ததே தவிர டூரிஸ்ட் பஸ்ஸு 2-3. ஆனால் ஆப்போசிட்டில் நிறையா வந்தது. எல்லாம் கல்யாண நாள்லாம் முடிச்சுட்டு ஏதோ போயிருக்காங்க போல இருக்கு. இப்போ இங்கே போகிற டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி பெருசாக எந்த வண்டியும் வரலன்றதால நானும் வந்து பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஒரு மாதிரியாக அப்படியோ எனக்கு அங்கே ரூமுக்கிட்ட வந்தால் அவங்க அந்த மாதிரி டென்ஷன் பற்றி விட்டோடனே இங்கே வந்து இப்போ இந்த சண்முகா ரெசிடென்சியில் வந்து நான் ரூமை போட்டு படுத்து அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு குளியலை போட்டாங்க நைட்டு வந்துட்டு, ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறமா வெளில போய் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டேன். இந்த பிரியாணி எப்படின்னா ஒரு கேரளா ப்ளஸ் தமிழ்நாடு ஸ்டைல் இருக்குதுங்க கன்னியாகுமரியில். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு. சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே நைட்டு படுத்தவன் தான் நல்லா சரியான தூக்கம். அவங்க ஹோஸ்ட்டும் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் இருந்தேன் அங்கே அந்த ரெசிடென்சியில். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வெளியே லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது, யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் இருக்கேன்றதால அவங்க வந்து நீ வெளில போகிறதுனா சொல்லு தம்பி, நான் வந்து டோர் திறந்து விட்றேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நான் வெளில நைட்டு ஒரு வாட்டி போனேன் பால் குடிக்கிறதுக்கு, அப்போ ஒரு வாட்டி திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பி வரும்போது திருப்பி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நேற்று ஒரு 2-3 வாட்டி நான் அவங்களுக்கு வேலை வச்சுட்டு பாவம். அது மாதிரி நல்ல ஹோஸ்ட்டு. அவங்க ஓனர் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, அவங்க வாட்ஸ்அப் பண்ணால் அவங்க தான் வந்து இந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு, அப்புறமா இந்த ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, அந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க, நல்லா வச்சு இது பண்ணி வச்சுக்கிறாங்க. க்ளீனாக இருக்குங்க ரூமு. பெட்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. காலையிலே வந்து ஷீட்ஸ் மாற்ற வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை 3 days இதே இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் மாற்றிட்டு இருக்கீங்க, நான் போனதுக்கப்புறம் மாற்றிங்க அப்படின்னா. இல்லைப்பா அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணி ஆகணும் ரூல்ஸு. ரைட்டு. எனக்கு அது என்னமோ இந்த ஃபோனில் மேப்பை பார்க்குறது கடுப்பாக இருக்குது. நான் இங்கே முன்னெல்லாம் நான் கேரளா போகும்போதெல்லாம் நான் இந்த இடத்துல வச்சுப்பேன் எப்போவுமே மேப்ஸை. ஆனால் வந்து அங்கே என்ன சொல்கிறது, அது வந்து மழை பெஞ்சா அது வேறு பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து பேக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு பிளானே இல்லைல்ல, நான் பாட்டு சரி இங்கெல்லாம் போனோம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் போட்டு வச்சுருக்கிறதால நான் சரி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து சுசீந்திரம்னா நான் வந்து பிளான் போட்டேன். ஆனால் சுசீந்திரம் பக்கத்தில் தான் நாகர்கோவில் இருக்குது, எனக்கு தெரியாது. சரி ஓகே பக்கத்தில் அதுக்கும் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு முடிவுப்பட்டேன். ஸோ அதான் மக்களே, சரி நான் சுசீந்திரம் வந்தவொடனே ஆன் பண்ணுறேன். இது இவ்வளோ நேரம் உங்களை மொக்க போட்டு சாவச்சதுக்கு மன்னிச்சுங்க. ஹாய் மக்களே. ஸோ
இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து உள்ளெல்லாம் வந்து ஃபோனு எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ அதனால் சட்டையை கூட அவுத்துட்டு தான் உள்ள விட்றாங்க. ஆனால் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக சுசீந்திரத்துக்கு தான் நான் மேப்பு போட்டேன். ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் இங்கே தப்பாக வந்துட்டேன். ஆனாலும் நாகர்கோவிலில் நாகராஜார் தான் நம்மளை முதல்ல கூப்பிட்டாருன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுசீந்திரம் போகணும். சுசீந்திரம் மேப் போட்டு போக வேண்டியதான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அர்ச்சனை வந்து ஒரு அர்ச்சனை தட்டி 240 ரூபா. 240 ரூபா. உள்ளே வந்து அவங்களுக்கு தர்ஷனம் ஒரு 50 ரூபா போட்டு, அதான் நம்ம போடுறது அதெல்லாம். ஸோ அவ்வளோதான். நாகர்கோவில் முடிஞ்சு அடுத்து வந்து சுசீந்திரம் போக வேண்டியதான். பார்த்துக்கிட்டே இருக்கேன். சுசீந்திரம் வந்துட்டு போயாச்சு மக்களே. சாரி. ஸோ நாகர்கோவில் வந்துட்டு சாமி பார்த்துட்டு போயிட்டோம், முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம சுசீந்திரம் போகணும். ஆக்சுவலாக வந்து நான் சுசீந்திரம் தான் பிளான் போட்டேன். பட் ஆனால் எப்படியோ ரூட் தப்பாக வந்து நாகர்கோவில் வந்துட்டேன். பட் இட்ஸ் ஓகே, எல்லாமே நம்ம பிளானில் இருந்தது தான். பிளான்ன்ற மாதிரி எல்லாமே நம்ம ஃப்ரீ ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து சுசீந்திரம் இங்கேருந்து 5.6 கிலோமீட்டர்ஸ். அடுத்து சுசீந்திரத்தில் மீட் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோன்னா ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அதனால் பெருசாக எந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். காருக்கெல்லாம் ஒன்றே போல் இருக்குது இந்த ஏரியா. என்னென்னா ஒய் பட் நிறைய இங்கே போலீஸ் இருக்காங்க. ஏதோ இங்கே ஏதாவது எலெக்ஷன் ஏதாவது ஆக போதா என்னன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் நினைப்பீங்க, என்னடா அவன் கோயிலாக போயிடுங்களா. 30 வயசு ஆகுது மக்களே. நேத்தோட எனக்கு 30 வயசு. அதனால் என்னென்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடவுள் துணை கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் வந்து எல்லாம் கோயிலாக போயிட்டுருக்கிறேன். அதாவது ஆக்சுவலாக நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு கோயில், அதுக்கப்புறமா நாகர்கோவில் வந்திருக்கோம். அடுத்து சுசீந்திரம் பார்த்துட்டோன்னா நாளைக்கு ஃபுல்லாக வந்து இங்கே இருக்கிற அட்ராக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் இந்த
ஏன் நிறைய ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே வந்து பக்கத்துலலாம் இருந்ததுன்னா அப்படியே ஒன்று பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 2 நாள் வந்து நான் ஒரு நாள் வந்து இந்த டிவோஷன் கொடுத்தேன். சாயந்தரமே வந்து நான் ஃப்ரீ தான். சாயந்தரத்துலேருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். சாயந்தரம் மீன்ஸ் மிட் ஆஃப்டர்நூன் வந்து ஃப்ரீ தான். அப்போ மணி என்ன ஆகுது, 9:15 ஆகுது. வந்த இதுவில் ஒரு கோயில் முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு ஒரு கோயில் தான் இருக்குது. அது ஒன்றும் 5.6 கிலோமீட்டர்னால் அப்படின்னா ஒன்று ஒரு 1/2 மணி நேரம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே போயிடுவோம். ஹலோ மைக் டெஸ்டிங். இதான் மக்களே மைக் போட்டேன். இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு வந்தேன். அது உங்களுக்கு கேட்டுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஏதோ பேசிட்டு வந்தேன். ஸோ ஷார்ட்டாக என்னென்னா, நான் இப்போ வந்து சுசீந்திரம் மேப் போட்டேன். பட் ஆனால் வந்து நாகர்கோவில் வந்துட்டேன். இப்போ சாமி தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ அங்கே வந்து இந்த நாகத்துக்கெல்லாம் அந்த பால் ஊற்றுற ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தாங்க எனக்கு. அது பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ட்ரிப்பு பேர் வந்து சொன்ன மாதிரி பரிகாரங்கள் ட்ரிப்பு அப்படின்ற மாதிரி தான் கடையெல்லாம் ஃபுல்லாக பரிகாரம் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, சோலோ ட்ரிப் மாதிரியாக இருக்கும். இப்போ டிப்ரெஷனில் இருக்கிறோம், டிப்ரெஷன்லாம் போகிற மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்தேன். பட் பைக் எடுத்துகிட்டு வந்தது 30 வயசு ஆகிறதால நம்மளுக்கு பாடி கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது. இப்போ வந்து திருப்பி இப்போ சுசீந்திரம் போட்டிருக்கேன் மேப்புக்கு. திருப்பி ஃபோனை எடுத்துட்டு மேலே வச்சிட்டேன். ஏன்னா ஃபோனை மேப் பார்க்காம வந்ததால் தான் இப்போது நான் எதாவது சுற்றினேன்னா என்ன மேட்டர்னு தெரில. பட் ஆனால் நாகர்கோவில் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து சுசீந்திரம் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே காற்று கொஞ்சம் கம்மியாக அடிக்குது. ஸோ நம்ம சுசீந்திரம் போயிட்டு பேக் டு கன்னியாகுமரி போனோன்னா அங்கே காற்று கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியாக இருந்ததுன்னா வலிச்சு ட்ரோன் ஷாட் எடுக்க வேண்டியது தான். ஏன்னா நான் காலையில் சன்செட் பாயிண்ட் அங்கே போயிட்டு ட்ரோன் ஷாட் எடுக்க ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா சுத்தமாக பறக்கவே இல்லை. அது நான் ஒரு அபவ் 3 மீட்டர்ஸ் பறக்க விட்டோடனே அது அப்படியே தாண்டி போயிடுச்சு எங்கேயோ. ஸோ அதனால் வந்து அது வேஸ்ட்டாக போய்டும். நம்ம ட்ரோன் இப்போ தான் கஷ்டப்பட்டு வாங்கினோம். அது எதாவது நாசமாக போயிடுச்சுன்னா அது என் மனசு தாங்காது. ஸோ அதனால் வந்து நான் பறக்க உள்ள. நான் நெட்டில் பார்த்த வரைக்கும் மத்தியான டைமில் டைட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து விண்ட் ஃப்ளோவும் கம்மியாக இருக்கும். ட்ரோன் பறக்க விடலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். மத்தியானத்துக்குள்ளே நான் எப்படியாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே போனோம். அது இல்லாமல் நான் வர வழியிலே ஒரு 2-3 ஸ்பாட் பார்த்துட்டு தான் சூப்பராக இருந்தது. நான் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்னது லூதர் சாமி அந்த ஒரு பாலம் கிட்ட நல்லா இருந்தது. அது ஒரு ட்ரோன் வீடியோ எடுப்போம். அடுத்து ஒரு ஏரி இருந்தது, சுற்றி தென்னை மரங்களாக இருந்தது. அது ஏரி இருந்தது, சுற்றி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதையும் எடுப்போம். ஸோ இது வந்து இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து சிங்கிள் வேன்றதால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இங்கே ஹெல்மெட் பார்க்கலன்னா போடலன்னா பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஊர் பக்கம் வந்தீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க. நம்ம வந்து ஃபுல்லாகவே ஹெல்மெட் போட்டுன்னு தான் தெரிகிறோம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 3.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நான் வந்து 3 கிலோமீட்டர் பேசின்னு தான் வர போகிறேன். எது கேவலமாக இருக்கோ கிரிஞ்சாக இருக்கோ நான் திருப்பி ப்ரூஃப் பார்க்கும்போது கட் பண்ணி தூக்கிடுவேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாலாம் இருக்காது நம்புகிறேன். இல்லை எனக்கு எடிட் பண்ணுற சோம்பேறி தர தவிர அப்படியே எடுத்து போட்டுருவேன். டாக்கள் தான் மோசமான உலக. ஸோ இந்த ஊர் பார்த்திங்கன்னா கேரளாங்க. கேரளாவில் தமிழ்நாட்டில் கேரளா அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க. எல்லாருமே தமிழ் தான், தமிழர்கள் தான். பட் ஆனால் அந்த மலையாள வாசம் வீசுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே காற்று அடிக்குதுங்க. இது என்ன கதைனே எனக்கு தெரியலையே. சரி விடுங்க. எடக்குடியாங்க இந்த ஊர் பேர், எடக்குடி. ஸோ இங்கே தான் ஆஃப் அண்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மாதா கோயில். இன்றைக்கி பக்ரீத். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பக்ரீத்து. இன்றைக்கா நேற்றாந்தில்ல
நான் நிறைய இதில் இடத்த பார்த்துருந்தேன், கூட்டு குர்பானி அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம், இந்த பரிகாரங்கள்லாம் வேறு பண்ணியிருக்கோம். அதனால் நான்வெஜ் சாப்பிட்டு அதை பரிகாரம் ஏதாவது கேன்சல் ஆகிடுச்சுடா, இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கு, பிரோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட போகிறதில்ல, ஃபுல்லாக வெஜ் தான். ஏன்னா நம்ம இந்த 2 நாளுமே வந்து நான் நான்வெஜ் கொஞ்சம் நடுவில் சாப்பிட்டதால கொஞ்சம் வயிறு டிஸ்டர்பாக இருக்குது. கொஞ்சம் தான், ஒன்றும் பெருசாக ஆகலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கே, இன்னும் ஒரு 6 நாள் ஓட்டணுமே, அதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நம்ம வயிறை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும்.